ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, காசியில் இருக்கக்கூடிய கங்கா தீர்த்தத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பூமியில் ஒவ்வொரு உயிரும் தாங்கள் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப மறுபிறவி எடுக்குது. தங்களுடைய பாவங்களை போக்கிக் கொள்வதற்காகவும் தங்களுடைய புண்ணியங்களை அனுபவிப்பதற்காகவும் மீண்டும் மீண்டும் பூமியில் பிறப்பெடுக்கிறது. பாவ புண்ணியங்களின் பலன்களை அனுபவிக்கவே கர்மாப்படி மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு நிகழ்ந்து கொண்டே இருப்பதாக இந்து மத சாஸ்திரங்கள் சொல்லுகின்றனங்க. இதில் புண்ணியத்தை விட பாவம் அதிகம் செய்தவர்கள் கங்கையில் புனித நீராடினால் அவர்களுடைய பாவங்கள் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை. மோட்சபுரிகள் 7ங்க. அவை அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகாபுரி, துவாரகா இவற்றில் நடுநாயகமாக காசி அமைந்திருப்பதே சிறப்புங்க. மற்ற தலங்களில் நல்வினை செய்தோருக்கு மட்டுமே மோட்சம் கிடைக்கும். காசியில் தீவினை செய்தோருக்கும் மோட்சம் கிட்டும் என்கிறது சனத்குமார சம்ஹிதை. காசியில் இறந்தால் முக்தி. காசியில் தானம், ஜபம், தபம், பூஜை போன்ற நல்வினைகளை தினையளவு செய்தாலும் பனையளவு பலனை பெறலாம் என்கிறார்கள். காசி 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 என்று உச்சரித்து கொண்டே இருந்தால் முன் வினைகள் இற்றுப்போகும் என்கிறது பிரம்ம வைவர்த்த புராணம். காசியின் இன்னொரு பெருமை கங்கை. கங்கை நதி தன்னை மகாநதி என்று நிரூபிக்க யமுனை, சோனபத்ரை, கோமதி, கண்டகி, கௌசிகி போன்ற புண்ணிய நதிகளை தன்னோடு இணைத்து கொண்டு செல்கிறதாம். ஒருவன் தினமும் படுக்கையில் இருந்து காலையில் கண் விழித்தவுடன் கங்கையை நினைவு கூர்ந்தாலோ கங்கையின் பெயரை உச்சரித்தாலோ எந்த அசுபமும் வராது. செழிப்பு அவனது வசிப்பிடங்களில் செழிக்கும். கடந்த பிறவியின் அனைத்து பாவங்களுடனும் ஒழிகின்றன. தீய கனவுகள் ஏற்படுவதில்லை. அது மட்டுமல்ல, ஒருவன் தன் எல்லா முயற்சிகளிலும் வெற்றியடைவதற்காக எந்த ஒரு செயலின் துவக்கத்திலும் தடை தாமதம் விலகி வெற்றி பெற கங்காதேவியை நினைவு கொள்ள வேண்டும். கங்கையை எங்கு நினைவு கூர்ந்தாலும் அவனுடைய விடுதலைக்காக கங்கை அவன் முன் தோன்றுகிறாள். கங்கை அனைத்து செயல்களையும் நிறைவேற்றுபவள், எல்லா பாவங்களையும் நீக்குகிறவள். கங்கை மண்ணுலகுக்கு வந்த நாளை வைகாச மாதம் சுக்லபட்சம் சப்தமி திதி நாளில் கங்கா சப்தமி என்று இங்கு கொண்டாடுகிறோம். வால்மீகி, மகாகவி காளிதாசர், ஆதிசங்கரர் போன்ற மகான்கள் கங்காஷ்டகம் இயற்றி கங்கைக்கு மேலும் பெருமை கூட்டி இருக்கின்றனர். வாழ்வில் ஒரு முறையாவது கங்கையில் நீராட வேண்டும் என்பது இந்துக்களின் ஆவல் மற்றும் லட்சியமாக இருக்குங்க. புனித கங்கையில் நீராடினால் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை. என்னங்க, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பபாய்.